ருத்ரன் ஆன்மீக சேனலிலிருந்து விஜயலட்சுமி. இன்று நாம் சிவன்தாங்கல் என்னும் ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தை தான் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு அழகு என்று சான்றோர் கூற்று என்பது போல் நமது ஆலயத்திலேயே பாடசாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு உணவு தங்குமிடம் இங்கே ஏற்பாடு செய்து தரப்படுகிறது. வைணவ ஆகமம், யஜுர்வேதம், 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுத்தரப்படும் மற்றும் காலை சிற்றுண்டி, மதியம் உணவு, மாலை தேநீர், இரவு உணவு மாணவர்களுக்கு உகந்தாற்போல் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 6383891151 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்து, இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் உள்ளது. இதில் இது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் உள்ளது. இருந்தாலும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஆலயமாகப்பட்டது மிகவும் பிரசித்தி பெற்றது. இவ்வாலயத்தில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது நம்முடைய இல்லத்தில் எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல் விலகிச் செல்லும். வீரம் என்னும் சொல்லிற்கு உகந்த சொல்லாகும். இங்கு வரும் மக்கள் அழகான இந்த தோட்டத்தை பாருங்கள். முகப்பில் மிக அருமையான ஒரு அமைப்பு. ஆலயத்தை பாருங்கள், உயர்ந்தாற்போல் ஒரு அம்சமான வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயர், இவருடைய உயரம் 32 அடிகளாகும். இவருக்கு மாலை சாற்ற வேண்டும் என்றால் ஏணியை போட்டுத்தான் சாற்ற வேண்டும். அதற்கு பதில் கீழ் ஒரு ஆஞ்சநேயர் உள்ளார், அவருக்கு இவர்கள் மாலைகள் சாற்றுகின்றனர். கோவிலின் உட்புறத்தில் மிக அருமையான தோட்டங்களும் அழகான மலர் செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் நபர்களுக்கு பூஜை முடிந்த பிறகு, ஆஞ்சநேயரை தரிசித்த பிறகு பிரசாதம் அளிக்கிறார்கள். மற்றும் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம். மிகப்பெரிய பரப்பளவில் இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. நமது யூடியூப் அன்பர்கள் அனைவரும் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வீடியோ எடுத்து போடுகிறேன். சுற்றியுறும் மரங்களும் வெற்றி இடங்களும் வண்டிகளை விடுவதற்கு பார்க்கிங் வசதிகளும் அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் வெயில் நேரத்தில் இங்கு வந்தால் அமைதியான சூழலில் அமர்ந்திருக்க முடியும். அதற்குண்டான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது கழிவறைகளும் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு வருபவர்கள் கழிவறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். 4 வீலருக்கும் 2 வீலருக்கும் தனித்தனியாக பார்க்கிங் வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது, மரத்தடியில் அமரும்படி அழகாக திண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திண்டுகளில் அமர்வதற்கும், பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு பிறகு குப்பை தொட்டியில் போடுவதற்கும், அதன் அருகில் கைகளை கழுவுவதற்காக தண்ணீர் பைப்புகள் போட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த ஆலயத்தில் மிகவும் பிரசித்தியான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக வருபவர்கள் இந்த ஆலயத்தை தரிசிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திற்குள் இருக்கும் ஆஞ்சநேயர்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்கிறேன்.